ஹாய் ஆல், இதுதான் இந்த வருடம் ட்ரெண்டிங்கான கிராண்ட் தீபாவளி ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் ஸ்லீவ் டிசைன் மாடல். பாருங்க எப்படி கிளாஸி லுக்கில் இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வைக்க போகிறீங்களோ அதை கேன்வாஸ் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிற கிளாத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்த கிளாத்தை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சைடுலலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் சேஃப் வந்து நீட்டாக கரெக்டாக இருக்கும். எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அதை வந்து கிளாத் வந்து வலுவாமல் கரெக்டாக அந்த ஷேப்லேயே நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு பைப்பிங் வச்சு தைக்கிறதுக்காக துணியை வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணிவிட்டு கிராஸாகவே வந்து அதை 1.5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். கிராஸாக போடும்போது பைப்பிங் வந்து ரொம்ப கரெக்டாக அழகாக நீட்டாக வரும். பைப்பிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னமாக வேணுமோ ஒல்லியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை நல்ல பக்கமாக திருப்பி ஒரு அமுக்கு தையல் போடுங்க. அவ்வளோதாங்க, அழகாக நீட்டாக நம்ம வந்து இப்போ பைப்பிங் பண்ணியாச்சு.
ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி 3 பீஸ் வந்து கட் பண்ணி அதை பைப்பிங்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட பேக் நெக்கில் ஒன் சைடு வந்து நான் டிசைன் பண்ணுறேன். இன்னொரு ஆஃப் சைடு வந்து எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் பைப்பிங் மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைப்பிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணி அதில் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சேஃப் வந்து மாறாமல் மாடல் நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோமோ அப்படியே கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங்க்கு உள்பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து அமுங்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் டிசைன் வந்து எம்டியாக இருந்தனால அதில் வந்து நான் ஒரு கொடி மாதிரி வரைஞ்சி அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதில் டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லீவ் டிசைன் வந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் வந்து எனக்கு பைப்பிங் மாதிரி வேணும்னு கேட்டனால அதோட பார்டராக வந்து நான் பைப்பிங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் வந்து நீங்கள் அந்த இதழ் வைக்கிற இடம் கூட ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியாமல் மறைஞ்சிரும். இந்த மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து நீங்கள் குட்டி குட்டி பீட்ஸு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா ஒர்க்கு வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஃபுல்லாகவே வீடியோவை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து எது பார்க்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.